Hi viewers, இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு 2018 ஆர்ஆர்பி குரூப் டி செட் 26ஓட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எப்படி ரிவைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற தியரி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எப்படி ரிவைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமியில் மேக்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோ மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கொஸ்டின் பேப்பரை ஓரல் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை அட்டன் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 டெஸ்ட் பேட்சஸ் நம்ம டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு உண்டான ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி கண்டக்ட் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கொஸ்டின் நம்பர் 1 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2 பார்டர் ஹார்ட்ஸை நிறுவ சமீப காலமாக ஐக்கிய அரசு எந்த நாட்டுடன் செயல்பாடு மற்றும் புரிதல் ஒப்பந்தத்தை மாற்றியுள்ளது? ஆப்ஷன் 1 மியான்மர், ஆப்ஷன் 2 வங்கதேசம், ஆப்ஷன் 3 நேபாளம், ஆப்ஷன் 4 பூட்டான். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 வங்கதேசம். Question number 3 and 4 Max related question. Question number 5 இலக்கிய மற்றும் கல்வித்துறைக்கான பத்மஸ்ரீ விருது 2017 ஆண்டில் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் 1 பாக்கியலட்சுமி சர்க்கார், ஆப்ஷன் 2 எஸ் ஜானகி, ஆப்ஷன் 3 சுஷீலா மிஸ்ரா, ஆப்ஷன் 4 வி கோடீஸ்வரம்மா. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 வி கோட்டீஸ்வரம்மா. கொஸ்டின் நம்பர் 6 கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் மற்றும் முடிவுகள் ஆகியவற்றை கவனமாக படிக்கவும். மேலும் கூற்றுகளில் இருந்து தர்க்க ரீதியாக பின்தொடரும் முடிவுகள் எவை என்பதை தேர்ந்தெடுக்கவும். கூற்று: ஒரு செய்தித்தாள் நிறுவனத்தின் தலைவர் நிர்வாக இயக்குநரிடம் கூறியதாவது: பிரதான பத்திரிகையுடன் கூடுதலாக வாராந்திர இணைப்பு சேர்ப்பது கூடுதல் வருமானம் பெற உதவியாக இருக்கும் மற்றும் புதிய பத்திரிகையின் உள்ளடக்கத்திற்கான புதிய யோசனைகள் வரவேற்கப்படுகின்றன என்றார். முடிவுகள்: ஃபர்ஸ்ட் 1 வாராந்திர இணைப்பு தொடங்குவதற்கான யோசனையை தலைவர் பரிந்துரைக்கிறார். செகண்ட் 1 வாராந்திர இணைப்பின் இடம்பெறும் செய்திகளுக்கான பரிந்துரைகளை இயக்குனர் குழுவிடம் இருந்து அவர் வரவேற்கிறார். ஆப்ஷன் 1 எந்த முடிவும் பின்தொடரவில்லை. ஆப்ஷன் 2 இரண்டு முடிவுகளுமே பின்தொடர்கின்றன. ஆப்ஷன் 3 முடிவு 2 மட்டும் பின்தொடர்கிறது. ஆப்ஷன் 4 முடிவு 1 மட்டும் பின்தொடர்கிறது. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 இரண்டு முடிவுகளுமே பின்தொடர்கின்றன. கொஸ்டின் நம்பர் 7 ரீசனிங் மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 8 பெங்களூரிலிருந்து மில்கிவேயில் சிறிய கிரகத்திற்கு பெயரிடப்பட்ட 12வது படிப்பவரின் பெயரை குறிப்பிடவும். ஆப்ஷன் 1 ஷகிதி பிங்காலி, ஆப்ஷன் 2 மன்சி அகர்வால், ஆப்ஷன் 3 கோமல் எஸ், ஆப்ஷன் 4 இந்திராணி தாஸ். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 ஷகிதி பிங்காலி. கொஸ்டின் நம்பர் 9 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 10 பின்வரும் பட்டங்களில் எதை நிகராகுவாவின் தலைநகரமான மானாகுவாவில் 2017 இந்தியாவிலிருந்து சிருஷ்டி கபூர் அவர்கள் வென்றார்கள்? ஆப்ஷன் 1 மிஸ் டீன் வேர்ல்ட், ஆப்ஷன் 2 மிஸ் யூனிவர்ஸ், ஆப்ஷன் 3 மிஸ் டீன் யூனிவர்ஸ், ஆப்ஷன் 4 மிஸ் வேர்ல்ட். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 மிஸ் டீன் யூனிவர்ஸ். கொஸ்டின் நம்பர் 11 ஒரு பொருள் மூழ்கும்போது பொருள் மீது திரவத்தின் மேல் உந்துதல் டேஸாக இருக்கும். ஆப்ஷன் 1 0, ஆப்ஷன் 2 பொருளின் எடையை காட்டிலும் குறைவாக இருக்கும், ஆப்ஷன் 3 பொருளின் எடையை போலவே இருக்கும், ஆப்ஷன் 4 பொருளின் எடையை விட அதிகமாக இருக்கும். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 பொருளின் எடையை காட்டிலும் குறைவாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 12 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 13
2018 பிப்ரவரி அளவில் இந்திய கேபினெட் அமைச்சர் ஸ்மிருதி ஷீபின் ராணி எத்துறைக்கு அமைச்சராக உள்ளார்? ஆப்ஷன் 1 வேளாண்மை விவசாயிகள் நலன், ஆப்ஷன் 2 உணவு பதன தொழில்கள், ஆப்ஷன் 3 சமூக நிதி மற்றும் மேம்பாட்டுத்துறை, ஆப்ஷன் 4 ஜவுளி தகவல் மற்றும் ஒலிபரப்பு. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 ஜவுளி தகவல் மற்றும் ஒலிபரப்பு. கொஸ்டின் நம்பர் 14 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 15 0.9 ஆம்பியர் மின்சாரம் மின்சுற்று வழியாக 2 நிமிடங்கள் வரை ஒரு பல்பில் பாய்கிறது எனில் சுற்றின் மூலம் பாய்ந்த மின்சாரத்தின் அளவு. ஆப்ஷன் 1 108 கூலும், ஆப்ஷன் 2 10.8 கூலும், ஆப்ஷன் 3 1.08 கூலும், ஆப்ஷன் 4 1.8 கூலும். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 108 கூலும். கொஸ்டின் நம்பர் 16 ஒரு பொருளின் எடை பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் எடையுடன் துருவ பகுதியில் இருக்கும் எடையை ஒப்பிடும்போது எவ்வளவாக இருக்கும்? ஆப்ஷன் 1 அந்த பொருளின் எடை பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் எடையை விட துருவ பகுதியில் அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் 2 அந்த பொருளின் எடை துருவ பகுதி மற்றும் பூமத்திய ரேகை பகுதி என இரண்டிலும் சமமாகவே இருக்கும். ஆப்ஷன் 3 அந்த பொருளின் எடை பூமத்திய ரேகை பகுதியை விட துருவ பகுதியில் நன்றாகவே இருக்கும். ஆப்ஷன் 4 துருவ பகுதியில் பொருளின் எடை 0 இருக்கும். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 அந்த பொருளின் எடை பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் எடையை விட துருவ பகுதியில் அதிகமாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 17 and 18 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 19 பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மை? ஏ அடர்த்தி ஒரு பொருள் மேட்டரின் ஒரு கன அளவுக்கான நிறை அதன் அடர்த்தி என அறியப்படுகிறது. பி பாய்வுத்தன்மை ஒரு பொருள் தொடர்ச்சியாக நகரும் நிலையில் உள்ள பொழுது அல்லது அதன் துகள்கள் நகரும் போது அந்த பொருளின் மீது காணப்படும் ஒரு வகை ஆற்றலாகும். அப்போது அந்த பொருள் இயக்க ஆற்றலை பெற்றிருக்கிறது என அறியப்படுகிறது. ஆப்ஷன் 1 ஏ மற்றும் பி இரண்டுமே உண்மை. ஆப்ஷன் 2 ஏ மட்டும் உண்மை. ஆப்ஷன் 3 பி மட்டும் உண்மை. ஆப்ஷன் 4 ஏ மற்றும் பி இரண்டுமே உண்மை அல்ல. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 ஏ மட்டும் உண்மை. கொஸ்டின் நம்பர் 20 முதல் வார்த்தையுடன் தொடர்புடையது இரண்டாவது வார்த்தை. எனவே அதே அடிப்படையில் மூன்றாவது வார்த்தையுடன் தொடர்புடைய வார்த்தையை பின்வருவனவற்றில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். பச்சை கலர், ஆப்பிள், ஃபோர்த் ஒன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்வீட், ஆப்ஷன் 2 துடிப்பான, ஆப்ஷன் 3 ரெட், ஆப்ஷன் 4 பழம். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 பழம். கொஸ்டின் நம்பர் 21 ஆக்டினியத்தின் அணு எண் என்பது. ஆப்ஷன் 1 90, ஆப்ஷன் 2 91, ஆப்ஷன் 3 89, ஆப்ஷன் 4 88. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 89. கொஸ்டின் நம்பர் 22 90 கிராம் தண்ணீரில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை டேஷ். ஆப்ஷன் 1 0.5, ஆப்ஷன் 2 5.5, ஆப்ஷன் 3 5, ஆப்ஷன் 4 50. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 5. கொஸ்டின் நம்பர் 23
வௌவால்கள் தங்கள் பாதையில் வரும் தடைகளில் இருந்து டேஸின் பிரதிபலிப்பை பெறுவதன் மூலம் தங்கள் பாதையில் தடைகளை கண்டறிகின்றன. ஆப்ஷன் 1 இன்ஃப்ராசோனிக் அலைகள், ஆப்ஷன் 2 மின்காந்த அலைகள், ஆப்ஷன் 3 அல்ட்ராசானிக் அலைகள், ஆப்ஷன் 4 ரேடியோ அலைகள். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 அல்ட்ராசோனிக் அலைகள். கொஸ்டின் நம்பர் 24 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 25 டேஸில் உள்ள அர்புடா மலைத்தொடரின் உச்சியில் உள்ள குரு ஷிகர் ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயர்ந்த இடம் ஆகும். ஆப்ஷன் 1 ராஜஸ்தான், ஆப்ஷன் 2 சிக்கிம், ஆப்ஷன் 3 உத்தரகாண்ட், ஆப்ஷன் 4 ஹிமாச்சல் பிரதேசம். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 ராஜஸ்தான். கொஸ்டின் நம்பர் 26 கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கையை கவனிக்கவும் மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் எந்த ஊகங்களில் உள்ளர்த்தம் உள்ளது என்பதை முடிவு செய்யவும். அறிக்கை: இந்த குறிப்பிட்ட பதவிக்கு இயற்பியல் முதுநிலை பட்டப்படிப்புகள் படித்தவர்களை நியமிப்பது அவசியம். ஊகங்கள்: ஃபர்ஸ்ட் ஒன், இந்த வேலை செய்வதற்கு இயற்பியல் சம்பந்தப்பட்ட அதிக அறிவானது கண்டிப்பாக தேவை. செகண்ட் ஒன், இந்த வேலை செய்வதற்கு வேதியியல் பாடம் முன் தேவை. ஆப்ஷன் 1 ஊகம் 2இல் மட்டும் உள்ளர்த்தம் உள்ளது. ஆப்ஷன் 2 ஊகம் 1 மற்றும் ஊகம் 2 இந்த இரண்டிலும் உள்ளர்த்தம் உள்ளது. ஆப்ஷன் 3 ஊகம் 1இல் மட்டும் ஊகம் 2இல் ஆகிய இந்த இரண்டிலும் உள்ளர்த்தம் இல்லை. ஆப்ஷன் 4 ஊகம் 1இல் மட்டும் உள்ளர்த்தம் உள்ளது. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 ஊகம் 1இல் மட்டும் உள்ளர்த்தம் உள்ளது. கொஸ்டின் நம்பர் 27 தீம் அடிப்படையிலான நாணய குறிப்புகள் பற்றிய புதிய கொள்கையின்படி ரூ. 200 இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை சித்தரிக்கும் டேஸின் மையக்கருத்தை கொண்டிருக்கிறது. ஆப்ஷன் 1 தாஜ்மஹால், ஆப்ஷன் 2 ஆக்ரா கோட்டை, ஆப்ஷன் 3 செங்கோட்டை, ஆப்ஷன் 4 சாஞ்சி ஸ்தூபம். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 சாஞ்சி ஸ்தூபம். கொஸ்டின் நம்பர் 28 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 29 கோல்டன் ஃபைபர் என எது அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் 1 சணல், ஆப்ஷன் 2 கம்பளி, ஆப்ஷன் 3 கோதுமை, ஆப்ஷன் 4 ரேயான். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 சணல். கொஸ்டின் நம்பர் 30 and 31 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 32 கீழே உள்ள எந்த ஒரு விலங்கினம் பாக்டீரியாவை போன்று ப்ரோகாரியோட்டிக் செல் ஆர்கானிசத்துடன் கூடிய ஒற்றை உயிரணு அமைப்பை கொண்டுள்ளது? ஆப்ஷன் 1 புரோஸ்டா, ஆப்ஷன் 2 பிளான்டே, ஆப்ஷன் 3 மோனிரா, ஆப்ஷன் 4 பூஞ்சை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 மோனிரா. கொஸ்டின் நம்பர் 33 to 35 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 36 பின்வரும் இந்திய கியூயிஸ்டுகளில் டோஹாவில் நடைபெற்ற 2017 IBSF உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்பை யார் வென்றார்? ஆப்ஷன் 1 ஜெய்வீர் திங்ராம், ஆப்ஷன் 2 பங்கஜ் அத்வானி, ஆப்ஷன் 3 ஆதித்யா மேத்தா, ஆப்ஷன் 4 சித்ரா மகிமைரா. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 பங்கஜ் அத்வானி. இந்திய கியூயிஸ்ட்களில் டோஹாவில் நடைபெற்ற 2017 IBSF உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்பை பங்கஜ் அத்வானி வென்றார். கொஸ்டின் நம்பர் 37 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 38 பிரத்யோகமான சுதந்திரமாக வாழும் கடல் விலங்குகளாகும். ஆப்ஷன் 1 ஆர்த்திரோபோடா, ஆப்ஷன் 2
இக்கைனோடெர்மடா. ஆப்ஷன் 3 மொலுஷ்கா. ஆப்ஷன் 4 நிமட்டோடா. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 இக்னைட்டோடெர்மடா. இக்னைட்டோடெர்மடா பிரத்யேகமான சுதந்திரமாக வாழும் கடல் விலங்கினமாகும். கொஸ்டின் நம்பர் 39 ரீசனிங் மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 40, 41, 42 அண்ட் 43 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 44 15 கிலோ எடை கொண்ட ஒரு பொருள் 8 மீட்டர் செகண்ட் பவர் -1 என்ற சீரான முடுக்கத்துடன் நகர்கிறது எனில் அந்த பொருள் கொண்டிருக்கும் இயக்க ஆற்றல் எவ்வளவு? ஆப்ஷன் 1 450 மீட்டர் செகண்ட். ஆப்ஷன் 2 150.5 ஜூல். ஆப்ஷன் 3 187.5 ஜூல். ஆப்ஷன் 4 480 ஜூல். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 480 ஜூல். 15 கிலோ எடை கொண்ட ஒரு பொருள் 8 மீட்டர் செகண்ட் பவர் -1 என்ற சீரான வேகத்துடன் நகர்கிறது எனில் அந்த பொருள் கொண்டிருக்கும் இயக்க ஆற்றல் 480 ஜூல். கொஸ்டின் நம்பர் 45 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 46 ரணில் விக்ரமசிங் தற்போது எந்த நாட்டின் பிரதம மந்திரியாக உள்ளார்? ஆப்ஷன் 1 இந்தோனேஷியா. ஆப்ஷன் 2 இலங்கை. ஆப்ஷன் 3 தென்கொரியா. ஆப்ஷன் 4 மாலத்தீவு. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 இலங்கை. கொஸ்டின் நம்பர் 47 போலவேதே ஹம்ஹி மராத்திய மொழியில் 2017 சாகித்ய அகாடமி விருதை யார் வென்றார்? ஆப்ஷன் 1 அருண் கோப்கர். ஆப்ஷன் 2 விக்ரம் சம்பத். ஆப்ஷன் 3 ஸ்ரீகாந்த் தேஷ்முக். ஆப்ஷன் 4 ஆஷா பாகே. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 ஸ்ரீகாந்த் தேஷ்முக். போலவேதே அம்ஹிக்காக மராத்திய மொழியில் 2017 சாகித்ய அகாடமி விருதை ஸ்ரீகாந்த் தேஷ்முக் வென்றார். கொஸ்டின் நம்பர் 48 பின்வருபவைகளில் எது கர்நாடிக் இசையின் ஒரு ராகம் ஆகும்? ஆப்ஷன் 1 டப்பாம். ஆப்ஷன் 2 சிந்து பைரவி. ஆப்ஷன் 3 கயால். ஆப்ஷன் 4 தும்ரி. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 சிந்து பைரவி. கொஸ்டின் நம்பர் 49 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 50 பின்வருவனவற்றில் எது வேறுபட்ட கலவை ஆகும்? ஆப்ஷன் 1 மீத்தேன். ஆப்ஷன் 2 ஈத்தேன். ஆப்ஷன் 3 ப்ரோப்பேன். ஆப்ஷன் 4 எத்தேன். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 ஈத்தேன். கொஸ்டின் நம்பர் 51 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 52 பின்வருவனவற்றில் எது இந்தியாவின் முதல் மாநகராட்சி மன்றம்? ஆப்ஷன் 1 தில்லி மாநகராட்சி மன்றம். ஆப்ஷன் 2 கொல்கத்தா மாநகராட்சி மன்றம். ஆப்ஷன் 3 மெட்ராஸ் மாநகராட்சி மன்றம். ஆப்ஷன் 4 அம்ரித்சர் மாநகராட்சி மன்றம். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 மெட்ராஸ் மாநகராட்சி மன்றம். கொஸ்டின் நம்பர் 53 மூன்றாம் வடிவ நவீன போலோ விளையாட்டானது பின்வரும் வடகிழக்கு மாநிலங்களில் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஆப்ஷன் 1 திரிபுரா. ஆப்ஷன் 2 நாகாலாந்து. ஆப்ஷன் 3 மணிப்பூர். ஆப்ஷன் 4 மிசோரம். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 மணிப்பூர். கொஸ்டின் நம்பர் 54 to 57 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்.
கொஸ்டின் நம்பர் 58 ஒரு பொருளில் செய்யப்பட்ட வேலை பின்கூறியவற்றில் எதை சார்ந்திருக்காது? ஆப்ஷன் 1 செலுத்தப்பட்ட விசை, ஆப்ஷன் 2 விசை மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு இடையே உள்ள கோணம், ஆப்ஷன் 3 இடப்பெயர்ச்சி, ஆப்ஷன் 4 ஒரு பொருளின் நிறை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 ஒரு பொருளின் நிறை. கொஸ்டின் நம்பர் 59 திரிபிடாகாஸ் என்பது டேஸ் போதனைகளின் ஆரம்ப சேகரிப்பு தொகுப்பாகும். ஆப்ஷன் 1 ஆரியன், ஆப்ஷன் 2 புத்த மதம், ஆப்ஷன் 3 இந்து, ஆப்ஷன் 4 ஜெயின். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 புத்த மதம். கொஸ்டின் நம்பர் 60 100 ஓம் தடுப்பு திறன் கொண்ட ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டரின் மின்சுருள் 220 வோல்ட் மூலத்திலிருந்து எவ்வளவு மின்சாரத்தை இழுக்கும்? ஆப்ஷன் 1 2.2 ஆம்பியர், ஆப்ஷன் 2 22 ஆம்பியர், ஆப்ஷன் 3 22 கூலும், ஆப்ஷன் 4 2.2 கூலும். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 2.2 ஆம்பியர். கொஸ்டின் நம்பர் 61 and 62 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 63 ஒரு லென்ஸின் டேஸ் வழியாக பாயும் ஒரு ஒளிக்கற்றை எந்த ஒரு விலகலும் இல்லாமல் வெளிப்படும்? ஆப்ஷன் 1 ஆப்டிக்கல் மையம், ஆப்ஷன் 2 முதன்மை அச்சு, ஆப்ஷன் 3 முதன்மை குவியம், ஆப்ஷன் 4 வலைநிலை மையம். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 ஆப்டிக்கல் மையம். கொஸ்டின் நம்பர் 64 ஒரு ரசாயன எதிர்வினை நிகழ்ந்துள்ளதா என்பதை தீர்மானிக்க பின்வரும் குறிப்புகளில் எது நமக்கு உதவுகிறது? ஆப்ஷன் 1 நிலையில் மாற்றம், ஆப்ஷன் 2 வாயுவின் பரிணாமம், ஆப்ஷன் 3 இவை அனைத்தும், ஆப்ஷன் 4 நேரத்தில் மாற்றம். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 இவை அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 65 பின்வரும் விளையாட்டுகளில் எஸ்வி சுனில் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆப்ஷன் 1 பூப்பந்து, ஆப்ஷன் 2 ஹாக்கி, ஆப்ஷன் 3 தடகளம், ஆப்ஷன் 4 டேபிள் டென்னிஸ். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 ஹாக்கி. கொஸ்டின் நம்பர் 66 to 71 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 72 எந்த இரண்டு இயற்பியல் பண்பளவுகள் ஒரே அலகுடையவை? ஆப்ஷன் 1 விசை மற்றும் உந்துதல், ஆப்ஷன் 2 அழுத்தம் மற்றும் விசை, ஆப்ஷன் 3 விசை மற்றும் உத்வேகம், ஆப்ஷன் 4 விசை மற்றும் எடை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 அழுத்தம் மற்றும் விசை. கொஸ்டின் நம்பர் 73 ஒரு ஆல்கலி உடன் தொடர்புள்ள வாக்கியங்களில் பின்வருவனவற்றில் எது உண்மை இல்லை? ஆப்ஷன் 1 அரிக்கும் தன்மை கொண்டது, ஆப்ஷன் 2 தொடுவதற்கு சோப்பு போன்று இருக்கும், ஆப்ஷன் 3 புளிப்பான ருசி, ஆப்ஷன் 4 ருசியில் கசப்பு. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 புளிப்பான ருசி. கொஸ்டின் நம்பர் 74 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 75 ஒரு பொருளின் இயக்க ஆற்றல் 120 ஜூல் மற்றும் அதன் நிறை 15 கிலோ ஆகும். பொருளின் திசைவேகத்தை கணக்கறியவும். ஆப்ஷன் 1 4 மீட்டர் செகண்ட் பவர் -2, ஆப்ஷன் 2 4 மீட்டர் செகண்ட் பவர் -1, ஆப்ஷன் 3 4 மீட்டர் செகண்ட் பவர் +2, ஆப்ஷன் 4 4 மீட்டர் செகண்ட் பவர் +1. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் 2 4 மீட்டர் செகண்ட் பவர் -1. கொஸ்டின் நம்பர் 76 விமானம் உரிமையாளர்களுக்கு விமானத்தை நிர்வகிக்கும் செயல்படும் விமானங்களை ஓட்டும் ஜெட் செட் கோ என்ற நிறுவனத்தின் முன்னோடியாக திகழ்ந்த இளம் இந்தியரை கண்டறியவும். ஆப்ஷன் 1 நுபூர் ஆர் ஷப்லானி. ஆப்ஷன் 2 ராதா பாட்டியா. ஆப்ஷன் 3 கனிகா ரெக்ரிவால். ஆப்ஷன் 4 நீலம் பிரதாப் ப்ரூடி. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 கனிகா டெக்ரிவால். கொஸ்டின் நம்பர் 77 and 78 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 79 1 மற்றும் 2 என எண்ணிடப்பட்ட 2 ஊகங்கள் தொடரும் ஒரு அறிக்கை பின்வரும் கேள்வி ஒவ்வொன்றிற்கும் தரப்பட்டுள்ளது. அறிக்கையை தொடரும் ஊகங்களை கருத்தில் கொண்டு எந்த ஊகம் அறிக்கையை மறைமுகமாக உணர்த்துகிறது என தீர்மானியுங்கள். அறிக்கை ரயிலில் உள்ள ஒரு குறிப்பு இப்படி கூறுகிறது: டிக்கெட் இல்லாத பயணம் தண்டனைக்குரியது. டிக்கெட் இல்லாத பயணத்திற்கு அபராதம் ரூ. 5000 மற்றும் 1 மாதம் சிறை. ஊகங்கள்: ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ரயிலில் பயணிக்க டிக்கெட் கட்டாயமாகும். செகண்ட் ஒன், டிக்கெட்டுடன் பயணிக்கும் ஒருவருக்கு அபராதம் இல்லை. ஆப்ஷன் 1 ஊகம் 2 மட்டுமே மறைமுகமாக உணர்த்துகிறது. ஆப்ஷன் 2 ஊகம் 1 மட்டுமே மறைமுகமாக உணர்த்துகிறது. ஆப்ஷன் 3 1 அல்லது 2 எதுவும் மறைமுகமாக உணர்த்துவதில்லை. ஆப்ஷன் 4 1, 2 இரண்டும் மறைமுகமாக உணர்த்துகின்றன. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 1, 2 இரண்டும் மறைமுகமாக உணர்த்துகின்றன. கொஸ்டின் நம்பர் 80 பின்வருவனவற்றில் உலோகம் அல்லாதவைகளுடனுக்கான மின்னணு கட்டமைப்பு எது? ஆப்ஷன் 1 2, 8, 3. ஆப்ஷன் 2 2, 8, 1. ஆப்ஷன் 3 2, 8, 4. ஆப்ஷன் 4 2, 8, 5. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 2, 8, 5. கொஸ்டின் நம்பர் 81 எந்த வகை இனப்பெருக்கம் அதிக வேறுபாட்டை கொண்டு வர முடியும்? ஆப்ஷன் 1 அரும்புதல். ஆப்ஷன் 2 மீளுருவாக்கம். ஆப்ஷன் 3 பாலியல். ஆப்ஷன் 4 வித்து உருவாக்கம். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 பாலியல். கொஸ்டின் நம்பர் 82 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 83 ரயில்வே அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட 2018ஆம் ஆண்டுக்கான சுத்தமான ஸ்டேஷன் அறிக்கையில் எந்த ஏ வகை ரயில்வே ஸ்டேஷன் முதலாவதாக வந்தது? ஆப்ஷன் 1 யஷ்வந்த்பூர். ஆப்ஷன் 2 விசாகப்பட்டினம். ஆப்ஷன் 3 ஜோத்பூர். ஆப்ஷன் 4 சென்னை சென்ட்ரல். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 ஜோத்பூர். கொஸ்டின் நம்பர் 84 and 85 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 86 கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கையை கவனியுங்கள். அவை பொதுவாக அறியப்பட்ட உண்மைகளிலிருந்து மாறுபட்டுள்ளன. மேலும் முடிவுகளில் எது சரியானவை என்பதை தீர்மானிக்கவும். அறிக்கைகள்: எந்த கால்நடைகளும் சிங்கம் இல்லை. அனைத்து சிங்கங்களும் மாமிசம் உண்பவை. முடிவுகள்: ஃபர்ஸ்ட் ஒன் சில சிங்கங்கள் கால்நடைகள். செகண்ட் ஒன் சில கால்நடைகள் மாமிசம் உண்பவைகள். ஆப்ஷன் 1 ஒரு முடிவும் சரியில்லை. ஆப்ஷன் 2 எல்லா முடிவுகளுமே சரி. ஆப்ஷன் 3 முடிவு 1 மட்டுமே சரி. ஆப்ஷன் 4 முடிவு 2 மட்டுமே சரி. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 ஒரு முடிவும் சரியில்லை. கொஸ்டின் நம்பர் 87 2 செயல்களை பின்பற்றி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அதற்கு தொடர்புள்ள எந்த செயல் மிகவும் வலுவானது என்று தீர்மானிக்கவும். அறிக்கைகள்: நல்ல கட்டமைப்புகளையும் ஆசிரியர்களையும் வழங்குவதற்கு அனுமதி அளித்த போதும்
அரசு கல்லூரிகளில் தரமான கல்வியை அளிக்க முடியாமல் போவது குறித்து NAAC NAC குழுவானது விமர்சனம் செய்தது. நடவடிக்கைகள். ஃபர்ஸ்ட் ஒன், நமது பிரச்சனையை தெளிவாக எடுத்துரைக்க கல்லூரி நிர்வாகத்திற்கு ஒரு அவகாசம் தர வேண்டும். செகண்ட் ஒன், கல்லூரி நிர்வாகம் கல்வியின் நோக்கத்தையும் தரமான கல்வியை வழங்கி அதை மேம்படுத்தவும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டும். ஆப்ஷன் 1, செயல் 1 அல்லது 2 எதுவுமே தொடர்பில்லை. ஆப்ஷன் 2, செயல் 2 மட்டும் பின்பற்றுகிறது. ஆப்ஷன் 3, செயல் 1 மட்டும் பின்பற்றுகிறது. ஆப்ஷன் 4, செயல் 1ஆம் செயல் 2ஆம் பின்பற்றுகின்றன. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4, செயல் 1ம் செயல் 2ம் பின்பற்றுகின்றன. கொஸ்டின் நம்பர் 88, இந்தியாவில் அமைந்து இருக்கும் டேஸ் ஆனது நவீனமான கடற்கரை ஓரம் அமைந்துள்ள முதல் எஃகு ஆலை ஆகும். ஆப்ஷன் 1, பிலாய் எஃகு ஆலை. ஆப்ஷன் 2, வைசாக் எஃகு ஆலை. ஆப்ஷன் 3, துர்காப்பூர் எஃகு ஆலை. ஆப்ஷன் 4, சேலம் எஃகு ஆலை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2, வைசாக் எஃகு ஆலை. கொஸ்டின் நம்பர் 89, டேஸ் என்பது ஒரு எளிய ஆல்கஹால் ஆகும். ஆப்ஷன் 1, பூடோனல் ஆல்கஹால். ஆப்ஷன் 2, எத்தனால். ஆப்ஷன் 3, எத்தில் ஆல்கஹால். ஆப்ஷன் 4, மெத்தனால். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4, மெத்தனால். கொஸ்டின் நம்பர் 90, மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 91, பின்வருவனவற்றில் எது அரும்புதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது? ஆப்ஷன் 1, ஈஸ்ட். ஆப்ஷன் 2, பாரமோசியம். ஆப்ஷன் 3, பிளாஸ்மோடியம். ஆப்ஷன் 4, அமீபா. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1, ஈஸ்ட். கொஸ்டின் நம்பர் 92, ஈர்ப்பு காரணமாக முடுக்கத்தின் மதிப்பு பின்வரும் எந்த காரணிகளை சார்ந்துள்ளது? ஏ, ஈர்ப்பு விசை நிலையானது G. பி, கீழே விழும் பொருளின் நிறை M. சி, பூமியின் நிறை M. டி, பூமியின் ஆரம் R. ஆப்ஷன் 1, A, B, C. ஆப்ஷன் 2, A, B, D. ஆப்ஷன் 3, A, C, D. ஆப்ஷன் 4, B, C, D. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3, A, C, D. கொஸ்டின் நம்பர் 93, பின்வரும் விருப்பங்களில் எது ரெட் பிளட் செல்களை பொறுத்தவரை உண்மை இல்லை? ஆப்ஷன் 1, அளவு 5.7 μm. ஆப்ஷன் 2, வடிவம் வட்டம் மற்றும் இருபுற குழிவு. ஆப்ஷன் 3, செயல்பாடு ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை கடத்துதல். ஆப்ஷன் 4, ஹீமோகுளோபினின் உள்ளது. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1, அளவு 5.7 μm. கொஸ்டின் நம்பர் 94, பாஸ்பரஸின் அணுக்கோப்புகள் என்பது? ஆப்ஷன் 1, 4. ஆப்ஷன் 2, 5. ஆப்ஷன் 3, 7. ஆப்ஷன் 4, 3. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1, 4. கொஸ்டின் நம்பர் 95 to 97, மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 98, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் மற்றும் முடிவுகள் ஆகியவற்றை கவனமாக படிக்கவும். மேலும் கூற்றுகளில் இருந்து தர்க்க ரீதியாக பின்தொடரும் முடிவுகள் எவை என்பதை தேர்ந்தெடுக்கவும். கூற்றுகள். ஃபர்ஸ்ட் ஒன், சில சிறுத்தைகள்
சீற்றமானவை. செகண்ட் ஒன், சில சீற்றமானவைகள் எல்லாம் கரடிகள். முடிவுகள். ஃபர்ஸ்ட் ஒன், சில கரடிகள் சீற்றமானவை. செகண்ட் ஒன், சில சிறுத்தைகள் எல்லாம் கரடிகள். ஆப்ஷன் 1, முடிவு 1 மற்றும் 2 ஆகிய 2 முடிவுகளுமே பின்தொடரவில்லை. ஆப்ஷன் 2, முடிவு 1 மட்டும் பின்தொடர்கிறது. ஆப்ஷன் 3, முடிவு 1 மற்றும் 2 ஆகிய 2 முடிவுகளுமே பின்தொடர்கின்றன. ஆப்ஷன் 4, முடிவு 2 மட்டும் பின்தொடர்கிறது. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2, முடிவு 1 மட்டும் பின்தொடர்கிறது. கொஸ்டின் நம்பர் 99 and 100 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். இந்த வாரல் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குண்டான ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் டார்கெட் 190 IAS அகாடமியை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.